தெய்வவாரி, எழுந்திரு. குழந்தாய், எத்தகைய குருபக்தி உனக்கு! எப்பேற்பட்ட சிஷ்யன் நீ! உன்னை பார்த்து அத்தகைய கொடுஞ்சொற்களை பேசியது அடியேனின் மடத்தனமே. அறியாமல் செய்த அடியேனின் தவறை மன்னிப்பாயா? ஆனால் உண்மையில் ஒருபோதும் உன்னை அடியேன் கோபித்துக் கொள்ளவில்லை. மற்ற சிஷ்யர்களை நோக்கும் போது நீ பக்தியில் குறைந்தவன் என்று தோன்றக்கூடாது என்பதே அடியேனின் எண்ணம். அடியேன் முன்பே சொன்னது போல் அடியேனின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வித்தியாசமான சிஷ்யன் நீ. சரி, இனி உன் துயரம் விடு. தெய்வவாரி, ஏதோ ஒரு வழியில் நீ அரும்பாடுபட்டு இவ்வளவு தொலைவு வந்துவிட்டாய். எனவே திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப பெருமாளை சேவித்துவிட்டு வா. அதுவரை அடியேன் உனக்காக இங்கேயே காத்திருக்கிறேன். சுவாமி, அடியேன் திருவனந்தபுரம் வரை செல்ல வேண்டியதில்லை. அந்த அனந்த பத்மநாபனையும் முன்னரே சேவித்து விட்டேன். அது எப்படி அப்பா சாத்தியம்? நீ இன்னும் அனந்தபுரம் போகவே இல்லையே? இல்லை சுவாமி, அடியேனின் அனந்தபுரம் என் எதிரே வந்துள்ளது. இதோ அடியேன் அனந்த பத்மநாபனை எதிரே தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த அரங்கனையும் திருவனந்தபுர அனந்த பத்மநாபனையும் மற்றும் பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் இதோ தங்கள் உருவிலேயே கண்டுவிட்டேன். இத்தகைய பக்தியுடைய சிஷ்யனும் ஒருவன் இருப்பானோ? அடியேன் அறியேன். அப்பா, நீ எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் புகட்டி விட்டாய். ஆத்மார்த்தமான சிஷ்யனின் பக்தி என்பது கடலை விட ஆழமானது என்பதை உணர்த்தி விட்டாய். அடியேனின் உயிர் உள்ளவரை உன் நினைவு அடியேனுள் இருக்கும். நோய் வாட்டமின்றி என்றும் சுகித்திருக்க அடியேனின் ஆசிகள்.